வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தீர்க்க தரிசன வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது என்றான். ஆம், தேவன் உங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். இப்படி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியவான்களாய் திகழச் செய்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.